அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் என்னுடைய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி குவைத்தில் காலையில் 5 மணி அளவில் பெருநாள் கொண்டாட்டத்தை, அதாவது சிறப்பு தொழுகையை முடிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி சிட்டிக்கு போகிறீங்க, யாரெல்லாம் ஊரில் இருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். இதுக்கிடையில் நிறைய பேருக்கு இன்றைக்கி வேலையாக தான் இருக்கும். குவைத்தில் இன்றைக்கி மெயின் ரோட்டில் 2 ஆடு தப்பிச்சு ஓடி வந்திருக்கு. ஸோ இது பக்ரீத் ஆடு. என்னடா இது, என்னை விட்டால் போதுங்கிற மாதிரி தான் குவைத்தில் உள்ள ரோட்டில் அந்த ஆடு தப்பிச்சு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி விடுமுறையில் இருக்கிற சகோதரர்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய ரூம் பகுதியில் ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கோங்க. ஹசாவியா, ஹவல்லி போன்ற இடங்களில் சோதனைகள் அதிக அளவில் எடுக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க முனிசிபாலிட்டியிலேருந்து. ஏன்னா கடந்த 2 நாட்களாக மஹபூலா, மங்காஃப், ஹவல்லி போன்ற இடங்களில் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் விதிமீறலுக்கு எந்தெந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்களோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை ரைட் பண்ணி, ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் பேஸ்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ரூம்களை கட்டி வச்சு அதை வாடகைக்கு விட்டு தெரிய வந்திருக்கு. இது மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஆன காரணத்தினால குவைத்தோட முனிசிபாலிட்டி இப்போ ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இதுக்கிடையில் நான் நேற்று 2-3 வீடியோ பார்த்தேன், பெகின் ரூட்ஸு, கலாட்டாலாண்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்து என் மனசே ரொம்ப வருத்தமாகிடுச்சு. குவைத்தில் இறந்த தமிழகத்தை சார்ந்த நபரோட உடலில் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு தமிழகத்தில் உள்ள அங்கே உறவினர்கிட்ட கொடுக்கும்போது ரொம்பவே வேதனை அடிக்கக்கூடிய காட்சிகளாக இருந்துச்சு. அவங்களோட உறவினர்கள் ரொம்பவே அழுத மாதிரி நிறைய காட்சிகளை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப வேதனையாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ரோட்டை கடக்கக்கூடிய சவர்கள், வாகனம் ஓட்டக்கூடிய சவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. வேலைக்கு போகக்கூடிய சவர்களும் ரொம்பவே கவனமாக வேலை பாருங்கள். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கோயிலில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய விஷயம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.